மரமணிவடம் இருந்தது. அதன் மீது நெருங்கியதுபோது திடீரென்று கைகள் அவனை பிடித்தது. விஜயன் மூச்சு மூடி கீழே விழுந்தான். தவிர்க்க முடியாமல் மாலை முதல் வந்த தைரியத்துடன் அவன் என்ன நடந்ததென யாரும் அறியாது. அந்த மாளிகையிலும் அவன் உருவமும் மேலும் மர்மமாகவே ஆனது. மாயமான மாளிகை. இரகசியத்தின் பிணை. விஜயன் மயங்கிய நிலையில் விழுந்திருந்தான். கண்ணை திறப்பதற்கு முயன்றான். ஆனால் உடல் முழுவதும் கனமாக இருந்தது. அந்த இடத்தில் ஒரு அடர்ந்த குளிரும் மர்மமான அமைதியும் நிலவின. கண்ணை முழுவதும் திறந்தபோது மாளிகையின் இருண்ட சுவரில் பழைய ஓவியங்கள் மங்கலாக ஒளிந்து கிடந்தன. ஒவ்வொரு ஓவியத்திலும் ஒரே மாதிரியான பெண்மணி இருந்தார். பெரிய கண்ணாடி, மூடிய கண்கள், நீண்ட கருப்பு தாடி மற்றும் கையில் ஏதோ புதிரான புத்தகம். விஜயன் மெல்ல நடந்து அந்த ஓவியங்களை பரிசீலிக்கத் தொடங்கினான். அவன் அருகில் சென்றபோது அவை தன் அசைவுகளுக்கு ஏற்ப உயிர்த்து பரத வரிசை செய்யும் போலவே இருந்தன. அவன் ஒவ்வொரு அடி எடுத்ததற்கும் அந்த ஓவியங்களில் பெண்மணி கண்களால் அவனை பின்தொடர்ந்தது போலிருந்தது. அந்த அறையில் இருந்த ஒரு பெரிய பழைய கட்டிலில் ஏதோ சலசலப்பு கேட்டது. விஜயன் அவசரமாக டார்ச் லைட்டை எடுத்து ஒளித்தான். அங்கே ஒரு சின்ன குழந்தை மாயமான தலையணை மீது அமர்ந்திருந்தது. என்ன தேடறீங்க என அந்த குழந்தை மெலிந்த